பாருங்கண்ணே, வரும்போது சொல்றோங்கண்ணே. எல்லாம் உங்களுக்கு என்ன தேர்தல் இருக்கு, மாடல் கோட் ஆஃப் கண்டக்டுக்கு நேரம் இருக்கு, எல்லா கட்சிகளுக்கும் ஒரு நிபந்தனை இருக்கு, ஒரு டிமாண்ட் இருக்கு. எல்லா கட்சிகளும் சேர்த்து நான் சொல்றேன். அதற்காக ஒரு குழு போட்டிருக்கோம். அதில் அண்ணன் முருகன் அவர்கள், அக்கா வானதி அவர்கள், எச் ராஜா அண்ணன், பொன்னார் அண்ணன் எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் பேசி கொண்டிருக்கின்றார்கள். சரியான நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். அங்க போயிட்டு வந்துடுறாருங்க. எம்எஸ்எம்இ குறிப்பா நம்முடைய கொங்கு பகுதி, குறிப்பாக கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லாமே எம்எஸ்எம்இ தலைநகரமா இருக்கக்கூடிய பகுதி. இன்னைக்கு அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய எல்லா நியாயமான கோரிக்கைக்கும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி கூட நின்றுக்கும். நிறைய பிரச்சனையை சரி செய்து கொடுத்திருக்கும். இன்னைக்கு சரி செய்ய முடியாத பிரச்சனைன்னு மாநில அரசு வேண்டுமென்றே கிளப்பி இருக்கிறாங்க. குறிப்பாக மின்சார கட்டண உயர்விலிருந்து எம்எஸ்எம்இக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய தொந்தரவு வந்து அளவு கடந்த தொந்தரவு. அவர்களுக்கு வேண்டுகோள், நீங்க எலெக்ஷன் நின்று தனியா நீங்க பண்றதை விட எந்த கட்சி உங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுமோ அவங்களோட நில்லுங்க. இன்னைக்கு எம்எஸ்எம்இ எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய சக்தி மத்திய அரசுக்கு இருக்கு, தீர்க்கிறோம். மாநில அரசு சண்டை போட்டு ஜனநாயக முறையில் தீர்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால் எம்எஸ்எம்இ கூட்டமைப்புக்கு அன்பான வேண்டுகோள், பாரதிய ஜனதா கட்சியோடு நில்லுங்கள், எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற வைங்க. உங்களுடைய குரலாக டெல்லியில் ஒரு குரல் இருக்கட்டும். எம்எஸ்எம்இ பிரச்சனை டெல்லியில் யாருன்னு பேசுறது? திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, பொள்ளாச்சி, இந்த எல்லா பகுதியினுடைய, நீலகிரி எல்லா பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் குரலாக டெல்லியில் இருக்கணும். அப்பதான் இவர்கள் பிரச்சனைக்கெல்லாம் நிரந்தர தீர்ப்பு. கம்யூனிஸ்ட் வச்சு என்ன பேசுவாங்க அவங்க? அல்ல திமுக என்ன பேசுவாங்க? ஆட்சியில் மறுபடியும் 400 எம்பிக்களை தாண்டி வரப்போறது பாரதிய ஜனதா கட்சி. எம்எஸ்எம்இ சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வேண்டுகோள், உங்கள் குரலாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும். அதனால உங்கள் கோரிக்கையை கொடுங்க. மேனிபெஸ்டோல சிலதை கொண்டு வர்றோம். எங்களால் முடிந்த அளவுக்கு தீர்த்திருக்கின்றோம். எங்களுடைய வேட்பாளருக்கு அரசியல் அதிகாரம் கொடுங்க, நாங்க சரி பண்ணி கொடுக்கிறோம். என்ன ஒன்னு புரிஞ்சுக்கங்க, நான் ஒரு பட்டியலே போடுவேன். காட்டன் பிரைஸ் ரிடக்ஷன்ல இருந்து, காட்டன் பிரைஸ் இம்போர்ட் டியூட்டியில இருந்து, எம்எஸ்எம்இக்கு தேவையான ஜிஎஸ்டி மெக்கானிசம் ட்வீக்கிங்ல இருந்து, எம்எஸ்எம்இக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ பியூஷ் கோயல் அவர்களே கடந்த 6 மாசத்துல 2 முறை இங்க வந்திருக்காங்க. நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், மத்தியில் ஆட்சிக்கு வரப்போறது யாரு? பிஜேபி. 400 எம்பிக்களை தாண்டி வரப்போறாங்க. இன்னைக்கு எம்எஸ்எம்இ ஹப்புனுடைய குரலா யார் இருக்கணும்? இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கணும். நிர்மலா சீதாராமன் அவர்கள் 3 முறை வந்திருக்கிறாங்க. கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லா பகுதிக்கும். எல்லாமே இன்டர்நேஷனலி கனெக்டட், ஃபுல்லா சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன். உக்ரைன் வாருக்கு பிறகு, இஸ்ரேல் வாருக்கு பிறகு இதெல்லாம் மத்திய அரசு கருத்தில் கொண்டு எம்எஸ்எம்இக்கு தான் முதல். இந்த பகுதி மட்டுமே 2 லட்சம் கோடி ரூபாய் முத்ரா திட்டத்தில் கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்குள்ள 2 லட்சம் கோடி ரூபாய், ஹையஸ்ட் திருப்பூர், கோயம்புத்தூர். பார்த்து ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியாவில் வரக்கூடிய ஸ்கீம், சப்சிடி எல்லாமே சிறு குறு தொழிலாளர்களுக்கு, குறிப்பாக இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு, அந்த நிறுவனங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு என்றும் துணை இருக்கு. இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் திருப்பூர்ல ரெடி ஃபார் ஓபனிங். இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இங்க கோயம்புத்தூர் ஓபன்ட். ஏர்போர்ட் பிரச்சனை எங்களுக்கு இல்ல. 35 ஏக்கர் நிலம் கொடுக்காம இருக்காங்க. எத்தனை நாளைக்கு ஏவியேஷன் மினிஸ்டர் ஜோதிராஜ சிந்தியா கடிதம் எழுதிக்கிட்டே இருப்பாங்கன்னா? கரூர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு எக்ஸ்பிரஸ் வே போடணும், லேண்ட் அக்விசிஷனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. 7500 கோடி செலவு பண்ணுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதனால் மாநில அரசு அக்கறையே காட்டல. குறிப்பாக இந்த பகுதியினுடைய வளர்ச்சி வேண்டாம் என்று மாநில அரசும் திமுகவினுடைய எம்பியும், கம்யூனிஸ்ட் எம்பியும் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தனி மனிதர்களாக பாரதிய ஜனதா கட்சி போராடி இணைப்பு பாலமாக கட்சி செயல்பட்டு எத்தனையோ வேலைகளை செய்யறோம். நீங்க சொல்லுங்க, இவ்வளவு பெரிய ஊருக்கு இந்த ஏர்போர்ட் சரியான செய்வதற்கு தயாரா இருக்க? ஜோதிராஜ சிந்தியா 2 முறை கடிதம் எழுதியிருக்காரு முதலமைச்சருக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை பத்தி. இல்லைன்னு சொல்லுங்க அவங்கள. ஒரு இன்டர்நேஷனல் ஹப்பா மாத்த வேண்டாமா? கோட் ஷேர் பிளைட்டை கொண்டு வர வேண்டாமா? செகண்ட் டெர்மினல் கட்ட வேண்டாமா? எவ்வளவு வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நகரம் கோயம்புத்தூர். கரூர் அந்த 6 லைன் எக்ஸ்பிரஸ் வேண்டாமாங்கன்னா இந்த சின்ன ரோட்ல எத்தனை நாளைக்கு மக்கள் போவாங்க? அது எதையுமே பேசாம வளர்ச்சிக்கு எதிராக மாநில அரசும், வளர்ச்சிக்கு எதிராக ஒரு எம்பியும் இருக்கும் பொழுது இணைப்பு பாலமாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். கட்சி நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் எல்லா இடத்துலயும் விருப்பம் தெரிவிக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் அன்பா சொல்றாங்க வாங்கன்னு. பட் ஒரு மாநில தலைவராக நமக்கு பல கடமைகள் இருக்குன்னு. ஒரு பக்கம் கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகளுடைய அன்பான குரலுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்றாலும் கூட, எனக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு, நான் 1 வருஷமா சொல்றேன், நிறைய பொறுப்புகள் இருக்கு. தலைவராக செய்யணும், சுற்றுப்பயணம் பண்ணணும், டிராவல் பண்ணணும், எலெக்ஷன் கோஆர்டினேட் பண்ணணும். அதனால் இது அனைத்துமே தேசிய தலைமைக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மோடி அவர்களுடைய குரலுக்கும் நம்முடைய தேசிய தலைவர் குரலுக்கும் செவிமடுக்க வேண்டிய கடமை ஒரு தொண்டனுக்கும் இருக்கு.
அவர்களுக்கு எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். மாநில தலைவராக எனக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள், அதே நேரத்தில் வேலைப்பளு, அதே நேரத்தில் தொண்டர்களுடைய எண்ணம், இதையெல்லாம் தாண்டி நம்முடைய தேசிய தலைமை என்ன முடிவெடுக்கிறாங்களோ கட்டுப்படுவதாக நானும் சொல்லியிருக்கின்றேன், கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்றோம்.